ஆத்தாடி, பாட்டி எதற்கவே உட்காந்துருக்கா. இப்போதைக்கு மட்டும் இதுக்கிட்ட மாட்டணும், அவ்வளோதான். நைட்டு எங்கே போனேன் ஏன் லேட்டுன்னு கேட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்ம லேட்டாக வந்தது தெரியாதோ, வயசாயிடுச்சுல, சீக்கிரமே படுத்திருப்பாங்க, அதனால தெரிஞ்சிருக்காது. நம்ம வாட்டுக்க போவோம். நம்ம எதுக்கு பயப்படணும்? பாட்டிக்கெலாம் போய் யாராச்சும் பயப்படுவாங்களா? அதெல்லாம் பயப்படக்கூடாது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் லேட்டாக வந்து பார்த்துக்கலாம். என்னடி இது வரைக்கும் வந்துட்டு அங்கனே நின்று என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? என்னடி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? என்னை முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? அவ்வளோ அழகா வாடி இருக்கீனா? பாட்டிக்கு நல்ல வாய் தான், ஆத்தாடியோ. அதே எங்கள் அம்மா உஷாராவே பாட்டியை ஊர்லேயே விட்டுட்டு இங்கே வந்து தனியாக இருந்திருக்காங்க. இந்த வயசில் இந்த போடு போடுதே, அப்போனா அம்மா மாதிரி இருக்கும்போது என்ன போடு போட்டிருக்கோம். இல்லை பாட்டி, அப்படியே உட்காந்துருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா என்னன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சாப்பிடணும் தான் நானுமே வந்து எத்தனை நாளாச்சு. ஒரு வார்த்தை சாப்பிட்றீங்களா பாட்டி, உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறியாடி. என்ன பேர பிள்ளைகளோ தெரியல. என்ன பாட்டி இப்படி சொல்லிவிட்டீங்க? இப்போ உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நிமிஷத்தில் வந்துடும். எப்படி நீ செஞ்சு கொண்டு வருவியா? இல்லை பாட்டி, நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே அண்ணிட்டே இல்லாட்டினா அம்மா கிட்ட சொல்லுவேன், அவங்க செஞ்சு தருவாங்க. நான் உங்ககிட்ட கொண்டாந்து தந்துடுவேன்ல. அதான பார்த்தேன். நான் வந்ததுலேருந்து அடுப்படி பக்கம் போகிறதே இல்லை. உனக்கு என்ன பண்ணக்காரி இருக்காங்களா இங்கே? உனக்கு இப்போ வயசு எத்தனை? கல்யாணம் பண்ணால் யார் வேலை பார்க்குறது? வேலையெல்லாம் பார்த்து பழகிறது இல்லையா? என்ன பிள்ளை வளர்த்துருக்காவ? ஆகா, இன்னைக்கு என்ன ரூட்டு நம்ம பக்கம் திரும்புது. எங்கள் அம்மா மாட்டலையோ? இன்னைக்கு நான் தான் வசமாக வந்து மாட்டிட்டேனா? பேசாமல் எஸ்கேப் ஆயிடணும். ராகுல் வேற வெளியில் போகலான்னு சொன்னார். பாட்டிக்கிட்ட மாட்டணும், இன்னைக்கு நமக்கு சந்தேன். இல்லை பாட்டி, நான் போனாலும் அம்மா வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அண்ணி வந்ததுக்கப்புறம் அண்ணி நீ படிக்கிற வேலையை பாரு, நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது? யார் நீ சின்ன பொண்ணு? நீயா? உன் வயசு பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுமா தெரியுதுங்க. நீ இப்போ தான் இன்னும் சுற்றிக்க தெரிய. சமயக்கட்டு பக்கம் போகிறதுனா சின்ன பிள்ளையம்ல வரலையா சப்பிக்கிட்டு இருக்கேன். சரி பாட்டி, நாளையிலேருந்து நான் சமைக்க கற்றுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் வெளியில் போட்டு வரேன். அது சரி, வெளியில் போகிறதுலாம் இருக்கட்டும். நைட்டு என்ன 8 மணி வரைக்குமே உனக்கு காலேஜ் வைக்கிறாங்க? நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வந்த போல. வெளியில் தான் வருவோம் பார்த்தேன். சரி, கொஞ்சம் அசதியாக இருந்துச்சா, காலையில் கேட்டுப்போம்னு விட்டுட்டேன். வாயே திறக்கலையே நீ அதை பற்றி. ஆஹா, நான் இதை பார்க்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்துருக்கு பாரு. இது கண்ணுலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆத்தாடியோ, இதுக்கிட்டலாம் இதை வீட்டில் வச்சா சிசிடிவியே வேணாம். அப்படியே சுற்றி பார்க்கும். தூங்கும் போது கூட கண்ணு முழிச்சிருக்கான்னு தெரியல. தூங்கும் போது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடணும். என்ன காலேஜில் சேர்ந்துருக்க நீ? நைட்டு 8 மணி வரைக்கும் வச்சு படிக்கிறாங்க. இல்லை எங்கேயும் போய் ஊர் சுற்றிட்டு வரியா? ஒரு நாள் உன் பின்னால் வரணும் போல. என்ன பாட்டி இப்படி கேள்வி கேட்குறீங்க? நான் ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போனேன். வர லேட் ஆயிடுச்சு. நீங்கள் என்னமோ நான் யார் கூடயும் சுற்றுற மாதிரி இது பண்ணுறீங்க. என்ன பிள்ளைங்களோ, நேரம் கட்ட நேரத்தில் வெளியில் சுற்ற வேண்டியது. அதுவும் இப்போ நாடு கிடக்கிற நிலமையில சொன்னால் உங்களுக்குலாம் புரியாது. சாப்பிட்டியா லேடி? இல்லை பாட்டி, எனக்கு பசிக்கலை. நான் மத்தியானம் வந்துடுவேன். நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நம்ம மதியம் ஒன்றா சாப்பிட்லாம். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் ஏன்ட்டு பை இருக்குல்ல, அந்த பைக்குள்ளே காசு வச்சுருக்கேன். ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போ. ஐ ஜாலி எனக்கா? ஆமாம், நீங்கள் இப்போ காசே தரதில்லை. இல்லை நானே கேட்பேன் பார்த்தேன். நீங்கள் வேறு திட்டினீங்களா, அதனால நான் கேட்கவே இல்லை. ஆமாடி, அதுக்கிட்ட எதுவும் கேட்காம இருக்க முடியுமா? அதுதான் என் பேத்திக்கு நான் காசு கொடுக்காம இருப்பேனா? போ எடுத்துகிட்டு போ. சரிங்க பாட்டி. நல்ல வேலை இங்கே தான் இருக்கியாடி. உடனே கொஞ்சம் நேரத்தில் மிஸ் பண்ணிட்டோமோ. இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணதெல்லாம் வீணாக போச்சேன்னு நினச்சி. நல்ல வேலை தனியாக சிக்கிட்டேன். உன் மண்டே கழுவ வேண்டியதான். பூஜா. மித்ரா, நீயா? சொல்லு. என்ன பூஜா, ஒரு மாதிரியா பேசுகிற மாதிரி இருக்கு? ஏன் பூஜா, என்னாச்சு? நியாயமாக நான் தான் உன் மேலே கோவப்படணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டி போயிட்டு திடீர்னு வேணாம் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தா நீ எம்னே பார்த்து கோவப்படுற. நீ முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க போலையே. அதுவும் என்னோட சதீஸை வேணும்னு சொல்லிட்டா அவன் எப்படி உனக்கு கொடுப்பேன்? இது தெரியாமல் நான் வேற உன்னை கூட்டிகிட்டு போயிட்டேன். இதை தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன். இங்கே பாரு பூஜா, சதீஷ் எனக்கு தெரியும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் பார்த்த உடனே. அந்த இடத்துல எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
சதீஷ் உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. ஆனால் என் மேலே எந்த தப்பும் இல்லை பூஜா. என்னை புரிஞ்சுக்க. அவன் தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போய் நல்ல பையனை வேணான்னு சொல்லுவானா? அதுவும் காசு பணத்துக்காக சொல்லு. ஆத்தாடியாத்தியோ, உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மித்ரா இப்பெல்லாம் நடிக்கிற? ஸ்கூல் டேஸ்ல தான் இந்த மாதிரி இருந்த, இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் இதையும் என்ன கண்டினியூ பண்ணுறீல்ல? உண்மையாவே தப்பு சதீஷ் மேலே தானா? அவர் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனாரா? சதீஷ் எவ்வளோ அழுதுருக்கேன்னு தெரியுமா? நான் கூட இருந்திருக்கேன். அந்த அழுக சும்மாலாம் வந்ததில்லை, நடிப்புக்காகலாம் இல்லை, ரியலாக வந்தது. அதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதனால தான் நான் அவனை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஒரு பொண்ணுக்காக, லவ் பண்ண பொண்ணுக்காக, அதுவும் வேணான்னு சொல்லிட்டு போன பொண்ணுக்காக இவ்வளோ அழுகுறானே. அப்போ உண்மையாக ஒருத்தவங்க லவ் பண்ணா அவங்க மேலே எவ்வளோ பாசம் வைப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் அவனை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். அவனை பற்றி என்கிட்டயே நீ சொல்கிறியா? ஹே பூஜா, என்னடி பண்ண பண்ணி? எதுக்கடி இப்போ என்னை அரைஞ்ச? பறையாம நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நினச்சியா? இப்போ மெதுவாக அரைஞ்சேன். மறுபடியும் என்னோட சதீஷை பற்றி ஏதாச்சும் என்கிட்டயே தப்பாக சொன்னேன்னா வச்சுக்கையேன், அறையில் இருக்கிற பல்லுலாம் கீழே விழுந்துடும் பார்த்துக்க. என்னடி ரொம்ப தான் ஓவராக பண்ணுறேன்? பார்க்க சாதுவாக இருக்க மாதிரி இருக்க, உனக்கு இவ்வளோ கோவமா? ஏன் லவ்வர் மேலே அவ்வளோ பாசமோ? அவன் ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு போய் இவ்வளோ சப்போர்ட்டாக வர? உன்கிட்ட தான் காசு பணம் இருக்குல்லடி, நல்ல பையனை பார்த்து செட்டில் ஆக வேண்டியதானே? போயும் உனக்கு அவன் தான் கிடைச்சானா? மித்ரா, நான் சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட மறுபடியும் அற வாங்காத. நான் பார்க்கத்தே சாஃப்டாக இருப்பேன். என்னை ஏதாச்சும் சீண்டின்னு வச்சுக்கவே, மற்றவங்க மாதிரி பொறுமையெல்லாம் போக மாட்டேன். பலான்னு விட்டுருவேன். ஒரு கண்ணை பழுத்தது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதை போயிரு. என்கிட்டலாம் இந்த வாழற்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்ன உனக்குதே எல்லாம் பண்ண தெரியும், கோவப்பட தெரியும், அராஜகம் பண்ண தெரியும் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கியோ? எங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் யார்கிட்ட பண்ணணும்னு தெரியும். நல்லவங்கள்ட்டெல்லாம் பண்ண மாட்டோம். நீ நல்லவங்க குடும்பத்துக்கு இருக்கிறதுக்கு தானே திரிவே. என்கிட்டலாம் ஓம்பாச்சா பழிக்காது சரியா? வாழை சுருட்டிக்கிட்டு ஏதாச்சும் சொல்கிறதுனா சொல்லு, இல்லையா வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. என்கிட்ட வாழாற்ற வேலை வச்சுக்காத, நான் ஒட்ட நறுக்கிடுவேன்னு சொல்லிட்டேன். ஓ, அந்தளவுக்கு ஆயிடுச்சா? என் வாழ்க்கையை மட்டும் நாசமாக்கிட்டு நீங்கள் எல்லாரும் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க? எனக்கு அதை பார்க்கும்போது அப்படித்தான் வருது. அந்த கார்த்தி என்னடானா என்னை வேணான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு சரி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போகிறோம், திருந்தி வாழ்வும் பார்த்தா அதையும் கெடுத்து குட்டிச்சராக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்போ நான் மட்டும் என்னடி தனியாக இருக்குது? இருடி, தனியாவே இருடி. உனக்கு அதாண்டி லாய்க்கு. உன் கூடலாம் யாராச்சும் வாழ முடியுமா? அவங்களுக்கு நீ உண்மையா இருப்பியா? நீ முதல்ல ஒழுங்கா மனசால திருந்து, சும்மா வெளி தோற்றத்துக்கு மட்டும் திருந்தாத. வந்துட்ட அப்பதான் பேசுறதுக்கு உங்க பெரிய யோக்கிய மாதிரி. என்னோட சதீஷை பத்தி என்கிட்ட சொல்ல பல்லு கலன்றும் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை ஓடி போய் நிம்மதியா கோயிலுக்கு சாமி கும்பிடான்னு வந்துட்டா நீ நிம்மதியா போச்சு. உன்னால துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னே அந்த பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. பேசினாலும் வந்து பேசினேன் பாரு. என் புத்தியை எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. நான் முதல்ல போறேன். மூஞ்சிலெல்லாம் முழிக்கிறதே பெரும் பாவம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுவா, பம்முவா. இப்போ என்னைய அரைஞ்சிட்டு போறியாடி? நீ என்கிட்ட சும்மா சாதுவாக நார்மலாக பேசியிருந்தா கூட உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன்டி. என்னையவே அரையிற அளவுக்கு கை ஓங்குறியா? பார்த்துக்கிறேன்டி உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ண யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் மட்டும் பேசாமல் இருக்கணுமா? விட மாட்டேன் யாரையும். மச்சான், என்னடா ஆச்சு? நேற்று ஆஃபீஸ் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டா இப்படி சொல்கிற? என்னடா அது? என்னடா நடந்துச்சு? நல்லா தானடா பேசிகிட்டு இருந்த. எங்கேயோ மீராவை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு? தெரியலடா. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்கள் போயிருக்கவே மாட்டோம்டா. நடக்கும் தெரிஞ்சா என்ன பண்ணாலும் நான் அவளை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன்டா. அப்போவே அத்தையும் மாமாவும் சொன்னாங்க வேணான்னு. நான் தாண்டா கேட்கல. அவன் என்னதான் அடம் பிடிச்சிருந்தாலும் நான் இருக்க வச்சிருக்கணும்லடா. எல்லாம் என்னோட தப்பு தான்டா. என்ன பண்ணுறதுடா? இப்போ டாக்டர் என்னடா சொன்னாங்க? எல்லாம் ஓகே தானே? மீரா க்யூர் ஆகி வந்துருவல்ல? வரணும்னு தாண்டா வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேண்டாத கடவுளே இல்லைடா. எல்லா கடவுளுக்கும் நேர்த்தி கடன் வச்சதாண்டா மிச்சம். ஒரு கடவுள் கூட என் மீராவை திருப்பி தர மாதிரி தெரில. டாக்டர் காலையில் சொல்கிறேன்னு சொன்னாங்க.
இன்னும் டாக்டர் வரலடா. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து தான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மீரா அவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கடா காணோம்? இல்லை மச்சான், நைட்டு பூரா அவங்க 2 பேர் தான் இருந்தாங்களா, என்னை ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. அதனால இப்போ தான் உங்களை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சற்று நேரம் இருந்துட்டு வர சொன்னேன். டாக்டர் வந்ததும் ஃபோன் பண்ணி தாண்டா வர சொல்லணும். அவங்கள பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது. மீரா பாவம்டா, அடம் பிடிச்சாச்சும் அவளை நான் இருக்க வச்சிருக்கணும். நான் கூட்டிகிட்டே போயிருக்க கூடாது. எல்லாம் என்னோட தப்பு தான் மச்சான். என்னோட மீராக்கு ஒன்றும் ஆகாது இல்லடா. உனக்கு தெரியும்ல எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு. அவளுக்காக தானே நான் வீடு கட்டினேன். அவளுக்காக தானடா எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேன். நாங்கள் 2 பேரும் வாழ போகிற வீடா. அவள் என்ன சொன்னாலும் அந்த மாதிரியே தான்டா கட்டி வச்சிருக்கேன். ஆனால் இப்போ பாரு, என்னை விட்டுட்டு அவன் மட்டும் போய் படுத்து கிடக்குறா. எனக்கும் இந்த மாதிரி ஆயிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்டா. நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் பெட்டில் படுத்துக்கிட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்கலினாலும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஆயுஸ் முறுக்க முடியாமல் கிடந்தாலும் பரவாயில்ல, இல்லை செத்தாலும் பரவாயில்ல, ஒன்றாவே போயிடுவோம்லடா. இப்போ பாரு, நான் குத்துக்கல் மாதிரி அப்படியே நிற்கிறேன். எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் என்னோட மீரா மச்சான், அதெல்லாம் மீராக்கு ஒன்றும் ஆகாது. உன்னோட மீரா உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டா. நீ எதையும் போட்டு இதுவும் நிற்காது. முதல்ல அழுகிறத நிப்பாட்டுறா. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு மனசு தாங்க மாட்டேங்குதுடா. ஒரு மாதிரியா வருது. அதனால தான் சாதனை கூட வரேன்னு சொன்னான். நான் தான் வேணாம், அப்புறமா வந்துக்கலான்னு சொல்லிட்டேன். இல்லை மச்சான், மீரா எனக்கு வேணும்டா. அவன் நீ விட்டுட்டு போயிடக்கூடாதுடா. போக மாட்டான். இருந்தாலும் பயமாக இருக்கு மச்சான். டாக்டர் ஒன்றுமே சொல்லலையா? அவங்க ஏதாச்சும் சொன்னால் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம்லடா. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை மீராக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கா என்னன்னு எதுவுமே தெரியல மச்சான். எவ்வளவோ கிரிட்டிக்கலாக இருந்தவங்களாம் பொழைச்சி வந்திருக்காங்கல்லடா. அந்த மாதிரி மீராவும் வந்துருவா. நீ நம்பிக்கையாக இரு. மெடிக்கலில் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குல்ல. மீரா பொழைக்க மாட்டால என்ன? அதெல்லாம் பொழைச்சிருவா. நீ போட்டு மனசை குழப்பிக்காது. நீ சாப்பிட்டியா முதல்ல? இல்லை மச்சான், மீரா இருக்கும்போது எனக்கு எப்படிதான் சாப்பாடு இறங்கும்? பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குதுடா. மீராவை தவிர்த்துட்டு வேற எதையுமே என்னால் யோசிக்க முடியல. அவள் கண்ணை முழிச்சு என்னை பார்த்து பேசினா போதும். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு இருப்பேன்டா. என் மீரா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அவள் கண்ணு கூட முழிக்கலையேடா. என்னோட மீராவை கண்ணால் ஒரு எட்டாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா இந்த டாக்டர் உள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான். ப்ளீஸ் மச்சான், மீராவை என்கிட்ட வர சொல்லுடா. இங்கே பாரு மச்சான், நான் தான் சொல்கிறேன்ல, மீரா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடுவா. அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதுக்காக நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்து சாப்பிடாம இருந்தால் எல்லாம் சரியாயிருமா? மீரா இப்படி இப்போ இருந்தா உன்னை சாப்பிடாம இருக்கிறதுக்கு திட்டு வரல. நீ போய் சாப்பிடு. உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரட்டுமா? அப்போ தான் மீரா சந்தோஷப்படுவா. அவள் முடிச்சு பார்க்கும்போது நீ நல்லா தெம்பாக இருக்கணும். ஆமாம் மச்சான், நீ சொல்கிறது கரெக்டுடா. நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான்டா அவள் ஆசைப்படுவா. நான் சாப்பிடாம இருந்தா அவள் ஒரு மாதிரி ஆயிடுவாடா. அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நான் ஆக்டிவாக நல்லா இருக்கணும்டா. நீ போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறா, நான் சாப்பிட்றேன்டா. அப்புறம் அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அப்புறம் அவன் என்ன சாப்பிட சொன்னான்னா எனக்கு நேரம் இருக்காதா. அவகிட்ட நிறையா பேசணும்டா, நிறையா பேச வேண்டியது இருக்குடா. அதனால் நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறியா மச்சான்? நான் சாப்பிட்றேன்டா. என்னோட மீராக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும்டா. தயிர் சாதமும் ஊறுகாயும் வாங்கிட்டு வாடா. அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன். அது சாப்பிட்டா நல்லா தெம்பாயிருவேன்டா. என் மீரா கிட்ட நல்லபடியாக நான் சாப்பிட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன்டா. நீ போய் வாங்கிட்டு வந்துடுற ஓடுறேன். கடவுளே, என் மச்சனை பார்க்க எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. மீரா நல்லாகி வந்துடணும். அது போதும். டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையே. இப்படி மீரான்னு பைத்தியமாக இருக்கேன். மீரா பேரை சொன்னால் எது வேணாலும் செய்வேன் போலையே. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே ஆகணும். மச்சான் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எதுவும் தப்பாக நடக்காது. அவன் நினைக்கிற மாதிரி மீரா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவா. நம்மளும் கடவுளை பிரார்த்திப்போம். நம்மளால வேறு என்ன பண்ண முடியும்? போய் சாப்பாட்டை வாங்கி கொடுத்தாதான் சாப்பிட்டுவேன். இல்லைன்னா அப்புறம்லாம் சாப்பிட்றானா இல்லையோ தெரியல. கடவுள் யாருந்தான் இப்படி பண்ணுறாரோ. 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நினைக்கும் போது இப்படி பிரிக்க பார்க்குறாரு. இது கடவுளுக்கே நல்லா இருக்கா என்னன்னே தெரியல. முதல்ல டாக்டர் வந்தோடனே டாக்டர்கிட்ட சொல்லி மீராவை பார்க்க அலோவ் பண்ண கெஞ்சியாச்சும் கேட்டாகணும். மீரா ஒரு தடவை பார்த்துட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவேன். பாவம் அழுது மூஞ்சி பூரா வீங்கி போச்சு. மீராவை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருவேன். அவள் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சால் போதும். அவளை பார்த்தா தானே தெரியும். டாக்டர் வந்தோடனே எப்படியாச்சும் கெஞ்சியாச்சும் மீராவை பார்க்குறதுக்கு அனுமதி வாங்கணும். மீரா ப்ளீஸ் டி, என்கிட்ட வாடி, எந்திரிச்சு வந்து பேசுடி ப்ளீஸ் டி. உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடி, வேகமாக வந்து பேசுடி. நீ உன் பேச்சை கேட்க தாண்டி உனக்காகவே ஹாஸ்பிட்டல்லே காவை காக்குறேன். வந்துடுடி. இந்த ஹாஸ்பிட்டலே நமக்கு வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாண்டி.